வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரங்கள் இந்திய பிரதமர் மற்றும் அரசாங்கத்தோட சில பொதுவெளி நடவடிக்கைகள்ல ஒருவித பாரபட்சம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியே எழுப்புது. நம்மகிட்ட ஒரு கட்டுரை இருக்கு. அது சில விஷயங்களை சொல்லுது. அதோட உண்மைத்தன்மையை ஆராயிற சில தரவுகளும் இருக்கு. குறிப்பா விருது வாங்கினவங்களுக்கும் சில துயரச் சம்பவங்களுக்கும் பிரதமர் எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறதுல ஒரு மாதிரி இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சரி, இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை எடுத்து பார்க்கலாம். அதோட பின்னணி என்ன, இந்த ஆதாரங்கள் இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல விருது பெற்றவங்களை பாராட்டுறதுல ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பார்க்கலாம். 2016 ரமோன் மகசேசே விருது கிடைச்ச டி.எம். கிருஷ்ணாவை பிரதமர் வாழ்த்தியிருக்காரு. ஆனா அதே வருஷம் அதே விருது வாங்கின பெஸ்வாடா வில்சனை வாழ்த்துலன்னு ஆதாரம் சொல்லுது. இது எப்படி பார்க்கப்படுது? அவரோட சோஷியல் மீடியா பதிவுகள்ல கிருஷ்ணாவுக்கு வாழ்த்து இருக்கு. ஆனா அதே சமயம் துப்புரவு தொழிலாளர் உரிமைக்காக போராடுற வில்சனுக்கு அப்படி ஒரு பொது வாழ்த்து இல்லைங்கிறத ஆதாரங்கள் காட்டுது. ஓ, இது அப்பவே எப்படி சொல்றது, பரவலா கவனிக்கப்பட்டுச்சு, கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சுன்னு அந்த ஆதாரங்கள்ல இருக்கிற விமர்சகர்கள் பார்வையில தெரியுது. சரி, இந்த மாதிரி வேற நடந்திருக்கா? 2019 ரமன் மகசேசே விருது வாங்கின ரவீஷ்குமார், அவர் அரசாங்கத்தை விமர்சிக்கிறவர்னு தெரியும். அப்புறம் 2022 சர்வதேச புக்கர் பரிசு வாங்கின கீதாஞ்சலி ஸ்ரீ, இது ஒரு இந்தி நாவலுக்கு முதல் புக்கர் பரிசு இல்லையா? இது ஒரு பெரிய விஷயம் தானே? ஆமா, இந்திய இலக்கியத்துக்கு முக்கியமானது. இவங்களையும் பிரதமர் வாழ்த்துலன்னு ஆதாரங்கள் சொல்லுது. இதெல்லாம் எப்படி ஒன்னா பாக்குறாங்க? கரெக்ட். நீங்க சொன்ன 2 முக்கிய சமயங்கள்லயும் பிரதமர் கிட்ட இருந்து நேரடியா பொது வாழ்த்து வரலங்கிறத ஆதாரங்கள் உறுதிப்படுத்துது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களோட அடிப்படையில விமர்சகர்கள் ஒரு பேட்டர்னை சுட்டி காட்டுறாங்க. பேட்டனாவா? ஆமா, அதாவது யாருக்கு பாராட்டு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலங்கிறது அவங்களோட சாதனைய மட்டும் பொறுத்ததில்ல, அவங்க அரசாங்கத்தை எப்படி பாக்குறாங்கங்கிறதையும் பொறுத்திருக்குமோங்கிறது தான் அந்த பார்வை. இது பொது அங்கீகாரம் தகுதி அடிப்படையிலா இல்ல அரசியல் நிலைப்பாட்ட வச்சான்னு ஒரு கேள்வியை எழுப்புதுன்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது. இது பாராட்டுக்கள்ல மட்டும் இல்ல, இரங்கல் சொல்றதுலயும் இதே மாதிரி ஒரு போக்கு இருக்குன்னு ஆதாரங்கள் காட்டுதே. அதுவும் கவனிக்க வேண்டியது. 2018 அமெரிக்காவுல நடந்த ஸ்கூல் ஷூட்டிங்குக்கு பிரதமர் இரங்கல் தெரிவிச்சதா சொல்றாங்க. அது சரிதான். பிப்ரவரி 2018 புளோரிடாவுல நடந்த அந்த துயரம் மாதிரி வெளிநாட்டு சம்பவங்களுக்கு, குறிப்பா நட்பு நாடுகளோட துயரங்களுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவிச்சது பதிவாயிருக்கு. அது ஒரு இயல்பான ராஜதந்திர நடைமுறை தான். ஆனா அதே 2018 நம்ம நாட்டுல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கி சூட்டுல 13க்கும் அதிகமான மக்கள் இறந்தாங்களே, அந்த சம்பவத்துக்கு பிரதமர் கிட்ட இருந்து உடனடியா நேரடியா இரங்கல் வரலேன்னு இந்த ஆதாரங்கள் ஒப்பிட்டு காட்டுது. இந்த வித்தியாசத்தை எப்படி சொல்றாங்க? ஆமா, இந்த ஒப்பீடு ஆதாரங்கள்ல ஒரு முக்கியமான முரண்பாடா காட்டப்படுது. தூத்துக்குடி சம்பவம் நம்ம நாட்டுக்குள்ள நடந்த ஒரு பெரிய துயரம். சொல்லப்போனா அரசாங்கத்தோட ஒரு அங்கத்தோட நடவடிக்கையால நடந்தது. ஆமா, சில மத்திய அமைச்சர்கள் அப்புறமா வருத்தம் தெரிவிச்சாலும், நாட்டு தலைவருங்கிற முறையில பிரதமர் கிட்ட இருந்து உடனடியாவோ நேரடியாவோ இரங்கல் வராததும், அவர் அந்த இடத்துக்கு போகாததும் எதிர்க்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், மீடியான்னு பல தரப்புல இருந்து கடுமையா விமர்சிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம ஆதாரங்கள் பதிவு செஞ்சிருக்கு. ஓஹோ, அதாவது வெளிநாட்டு துயரங்களுக்கு காட்டுற முக்கியத்துவத்தோட ஒப்பிடும்போது நம்ம நாட்டு மக்களுக்கு, அதுவும் அரசாங்க நடவடிக்கையால போன உயிர்களுக்கு அதே அளவு உடனடி கவனம் இல்லையோங்கிறது ஒரு பாரபட்சமான அணுகுமுறையா பார்க்கப்பட்டுச்சுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. இது முன்னாடி நம்ம பார்த்த அந்த விருதுகள் விஷயத்தோட ஒத்து போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆக இந்த ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 2016 பெஸ்வடா வில்சன், 2019 ரவீஷ்குமார், 2022 கீதாஞ்சலி ஸ்ரீ இவங்களுக்கு பாராட்டு கிடைக்காதது பத்தின தகவலும், 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடி இரங்கல் இல்லாதது குறித்த விமர்சனங்களும் சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில இருக்குன்னு புரியுது. அதாவது ஒரு அரசாங்கத்தோட பொதுவெளி தொடர்பாடல் யார அங்கீகரிக்கிறாங்க, யார தவிர்க்கிறாங்கங்கிறது அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகளையும் காட்டலாங்கிறது தான் இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கிய கருத்து. நிச்சயமா. இது ஒரு தலைவரோட பொதுவெளி பேச்சு செயல்பாடு எப்படி பார்க்கப்படுதுன்னு ஆழமா யோசிக்க வைக்குது. வெறும் தகவல் இல்லாம இது மூலமா என்ன செய்தி போகுது, இல்ல எப்படி எடுத்துக்கப்படுதுங்கிறது முக்கியமாகுது இல்லையா, இந்த ஆதாரங்கள் அடிப்படையில. சரி, இந்த அலசல்ல உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா தோணுது?
இந்த தொடர்ச்சியான நிகழ்வுகள் எழுப்புற கேள்விதான் எனக்கு முக்கியமா படுது. அதாவது அங்கீகாரம், இரங்கல் மாதிரியான புதுவழி நடவடிக்கைகள்ல வெளிப்படைத்தன்மையும் பாரபட்சமற்ற தன்மையும் எவ்வளவு முக்கியங்கிற கேள்வி. சரி, இந்த ஆதாரங்கள் பத்தின நம்ம இன்றைய பார்வையை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு, ஒரு நாட்டு தலைவரோட பொது உரையாடல்கள்ல பாரபட்சமற்ற தன்மை எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட வாழ்த்தும் இரங்கலும் இல்ல அது இல்லாததும் குடிமக்கள் மத்தியில என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.